நாமம் பயன்படுவதாக. இதனால இந்த காலங்களில் கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதனுடைய 33 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஒருவர் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடைய முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டு நாம் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் பிரதானமாய் தேவர்களாகிய நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? 2 நபர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்காங்க. ஒருவன் மோசே, இன்னொருவன் நூனின் குமாரனாகிய யோசுவா. மோசே வந்த உடனே கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இறங்கி அவனோடு கூட முகமுகமாய் பேசி அவனுக்கான வார்த்தையை கொடுக்கிறான். அவன் திரும்பி செல்கிறான். ஆனா யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த சம்பவத்துல, இந்த அதிகாரத்துல கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசினதாக எங்கேயுமே இல்லை. அப்ப யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வந்தும் இன்னும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளாதனால அவன் என்ன பண்ணல? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புறப்பட்டு செல்லல. இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் தான், அநேக தேவ சமூகத்திற்கு வருகிறோம். ஒவ்வொரு நேரம் நம்ம ஆண்டுடைய சமூகத்திற்கு வரும் பொழுதோ, ஜெபத்திலோ இல்ல சபைக்கு செல்லும் பொழுதோ, தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக தான் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய கேள்விக்கான பதில், நம்முடைய சந்தேகத்துக்கான தெளிவான விளக்கம், சகலமும் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்படி வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ரொம்ப சீக்கிரமாவே தங்களுக்கு தேவையான வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் சென்றாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இப்பதான் வந்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அவங்க காரியம் எல்லாமே செட்டில் ஆயிட்டு, அவங்க காரியம் எல்லாமே தெளிவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவர்களாக நமக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படி சோர்ந்து போனோமே ஆனால் தேவ சமூகத்தில் நம்மால் தரித்திருக்க முடியாது. சோர்ந்து போகிறவங்களால தேவ சமூகத்தில் தொடர முடியாது. அவங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்வார்கள். தேவன் நமக்கு இது தெளிவாய் காண்பித்து தருகிற காரியம் தான், உனக்கான வார்த்தை, உனக்கான பதில் பரத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல், தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவனாம், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். அப்படி காத்திருந்த, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த அந்த யோசுவாவை தான் ஆண்டவர் என்ன பண்ணல? அவன் கூட பேசாம, அவனுக்கான வார்த்தையை கொடுக்காம அப்படியே விடல. அந்த யோசுவாவை பின் நாட்களிலே தேவன் மகிமையால் உயர்த்தி வைத்தார். இந்த மோசேயின் ஸ்தானத்தை அதன் பிற்பாடு கர்த்தர் யோசுவாவுக்கு தான் கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் தன்னோடு கூட இருந்த மோசே வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் தான் இன்னும் கர்த்தரோடு கூட பேசுகிற, கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் தனக்கு கிடைக்காமல் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தனக்கு வெளிப்படாமல் இருந்தாலும், அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் தேவ சமூகத்தை வாஞ்சித்து அதிலே அவன் தொடர்ந்ததுனால தேவன் அவனை உயர்த்தி வைத்தான். அது மாத்திரமல்ல, மோசேக்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவோடு கூட தான் அதிகமாய் பேசினான். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகி, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகி என்று சொல்லி வேதம் அநேக வசனங்களை நமக்கு காண்பிக்கிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தை யோசுவா அவ்வளவாய் வாஞ்சித்தான். அதன் மேல் பிரியமாய் தாகம் கொண்டவனான். தன்னோடு கூட கர்த்தர் இன்னும் பேசாமல் இருந்தாலும் அவன் சோர்ந்து போய் விலகி போகல, தேவ சமூகத்திலே தரித்திருந்தான். அந்த யோசுவாவோடு கூட கர்த்தரும் அவனோடு கூட இருந்தான். அது மாத்திரமல்ல, யோசுவாவை குறித்த ஒரு விசேஷித்த வார்த்தை வேதத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தார். அதுதான், யோசுவாவின் சொல் கேட்டு கர்த்தர் சூரியனை நிறுத்தி வைத்தார் யுத்தம் முடியும் வரைக்கும். அதற்கு முன்பாகிலும் அதற்கு பின்பாகிலும் இப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டதாக எங்கேயுமே இல்லை. அதை வேதமே நமக்கு காண்பிக்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் யோசுவாவின் வார்த்தையை கர்த்தரை கேட்டு செயல்படத்தக்கதால் கர்த்தர் யோசுவாவை நேசித்து அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினான்.
இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், யோசுவா கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது யோசுவாவுக்கு செய்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர் தேவ பிள்ளைகளாகி நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் மேன்மைப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். யோசுவாவுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அதை தேவன் வாஞ்சித்ததுனால தான் இன்று இந்த சம்பவத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தேவப்பிள்ளைகளாகி நாம் எல்லா சூழ்நிலைகளும், வார்த்தை கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், காரியங்கள் நடந்தாலும் நடக்காமல் போனாலும், தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் நீங்காமல் கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவப்பிள்ளைகளாகி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மோடு கூட சர்வவல்லமையுள்ள தேவன் இருந்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.